ஸ்பைடர் ஒழுங்கு முறையா பாப்பா கொடுத்துட்றா. இப்ப குடுக்கல இந்த ராடு வச்சு வாயில ஏத்தி விட்டு இப்ப பாரு. ஸ்பைடர்மேன் அப்டேட்டா? சோ கைஸ், இனி நம்ம வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேம்ல திருப்பி ஒரு அப்டேட் வந்திருக்கு மக்களே. சோ என்ன ப்ரோ இது அப்படின்னுவீங்க. நான் வளவலன்னு பேச விரும்பல, எடுத்தோன்னே அப்டேட்டுக்கு போயாச்சு மக்களே. இந்த அப்டேட்ல புதுசா வந்த விஷயம் இதுதான். ப்ரோ இது நம்ம கேம் இல்லை வேற எதுவும் கேமா அப்படின்னு கேட்பீங்க. நம்ம கேம் தான் மக்களே. ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து போய் அப்டேட் பண்ணிங்கன்னா நம்ம கேமில் இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வெப்பன் ஆப்ஷன் மாறி இருக்கும். எதுக்கு ப்ரோ திடீர்னு இந்த மாற்றம் அப்படின்னு தானே கேட்பீங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கிற வெப்பன்ஸ் தான். பட் ஒரே ஒரு வெப்பன் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறானுங்க. ஸோ புது வெப்பனு. ஸோ அந்த வெப்பன் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஷார்ட் கன் மக்களே. ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஷார்ட் கன் தான் நம்ம ஃப்ரீ ஃபயர் அடிக்கிற M197 கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிரைனட் இருக்கும் ஓகேவா. இதுக்குள்ளே கிரைனட் இருக்கும். அதை குண்டு மாதிரி அப்படியே போயிட்டு அப்படியே டம்மாலும் வெடிக்குது கொஞ்ச நேரம் கழிச்சு சதறது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பயங்கரமான ஒரு வெப்பனா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது மக்களே. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மொக்கையாக தான் இருக்குது. நம்ம ஒரு இடத்துல குண்டு போட்டால் அது போய் சதறி இடத்துல இன்னும் தாங்க மாதிரி சதறி இன்னொரு இடத்துல போய் வெடியுது. ஸோ அதனால் நம்மளால் கரெக்டாக நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏம் வச்சு எதுவுமே சுட முடியல. அது மட்டும் பார்த்தீங்கன்னா பந்து மாதிரி போயிட்டு டமால் டுமில் வெடிக்குது மக்களே. ஸோ அதுவும் இல்லாமல் இது காரில் வெடிக்கலான்னு பார்த்தா நம்ம குண்டு போட்டால் அது பூந்து கார் கடியில் பூந்து அந்தாண்ட போய் வெடிக்குது. ஸோ ஆக மொத்தம் இது எதுக்கு தான் விட்டாங்கன்னே தெரியல. ஸோ இதுக்கு பதிலாக பயங்கரமாக வேற என்னாச்சும் விட்டுருக்கலாம். பட்டு நம்மளுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா அது வந்து ரொம்ப வருஷமாக நம்ம ஏதாச்சும் பயங்கரமான ஒரு வெப்பன் விடுவான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் முடிச்சு விட்டானுங்க நம்மளை. பட் கவலையே படாதீங்க, இன்னொரு செம்மையான அப்டேட் வச்சுருக்கோம். என்ன ப்ரோ இது, ஓ மை காட் அப்படின்னுவீங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் ஹவுஸு. ஸோ அதுவும் பாருங்கள், ஸ்பைடர்மேன் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்பைடர்மேன் ஸ்டிக்கர் உண்ட கார் தான். எப்படி ப்ரோ இதெல்லாம் நம்ம கேமில் கொண்டு வருது, என்ன மேட்ரு ப்ரோ அப்படின்னுவீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வேறு லெவலில் இருக்க போகுது மக்களே. ஓகே, இப்போ நம்ம இந்த ஸ்பைடர்மேன் ஹவுஸை எப்படி ப்ரோ நம்ம கேமில் கொண்டு வருது அப்படின்ற ஒரு மேட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது சத்தியமாக சொல்கிறேன், இவனுங்க விட்ற அப்டேட்டோட நம்ம சொல்கிற அப்டேட்லாம் செம்மையாக இருக்கும். அதனால் டெய்லியுமே நம்ம வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் ஒரு செம்மையான அப்டேட்டோட மக்களே வருவோம். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் இந்த ஹவுஸை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்ல போகிறேன். பட் தயவு செஞ்சு இந்த வீடியோ இப்போலேருந்து கரெக்டாக எந்த இடத்தையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா இப்போலேருந்து ஒரு இடமும் முக்கியமான விஷயம்னா அது நீங்கள் ஒரு இடத்துல ஸ்கிப் பண்ணிட்டாலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இது பண்ணுறதுனே உங்களுக்கு புரியாது, மூளையே குழம்பு போயிடும். ஈஸி தான், பட் எப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு லிங்க் தருவோம் மக்களே, ஓகேவா. அந்த லிங்க் எப்படி தருவேன்னு நான் சொல்கிறேன் பின்னாடி. அந்த லிங்க்கை ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இது லோட ஆரம்பிச்சிடும் ஓகேவா. இது இன்டர்நெட் ஆன் பண்ணி தான் இந்த லிங்கை பேஸ்ட் பண்ணணும். அப்புறமேட்டு வீட்டுக்கு ஒயிட் வாஷ் பண்ண மாதிரி நல்லா பளிச்சுனாயிரு மக்களே வீடு. அது மட்டும் இல்லாமல் 3 கார் வீட்டு முன்னாடி நிற்கும். இது நீங்கள் வந்து கார் சீட் கோட் போடணும்னு அவசியம் கிடையாது ஓகேவா. அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டிக்கர் ஓட்டணும் நம்ம ஓகேவா. பெயிண்ட் அடிக்கணும், ஸ்டிக்கர் ஓட்டணும், எதை வேணா வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு சீட் கோட் இருக்கு, அதுதான் பேன் ஓகேவா. அதில் ஃபஸ்ட்டு பேன் 1ன்னு போட்டுட்டு நான் சொல்கிற ஃபஸ்ட்டு ஸ்டிக்கரை நீங்கள் தான் லோட் பண்ணணும். இந்த மாதிரி வெப் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டிக்கரு. அதை லோட் பண்ணிட்டீங்களா. இப்போ அந்த ஸ்டிக்கரில் எதில் சென்ட் பண்ணுவேன், லிங்க்ல எதில் சென்ட் பண்ணுவேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது பேன் 2ன்னு போட்டுட்டு கரெக்டாக நான் சொல்கிற ஸ்டிக்கர் தான் சூஸ் பண்ணணும். இங்கே பாருங்க, இந்த கண் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்பைடர்மேன் கண்ணு, அது பேன் 2க்கு சூஸ் பண்ணுங்க ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு நான் தெளிவாக டைப் பண்ணி அனுப்பிச்சிடுவேன் ஓகேவா. இதெல்லாம் நான் எதில் அனுப்பிச்சி விடுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஒரு லிங்க் பின் பண்ணி வச்சுருப்பேன். நம்மளோட இன்ஸ்டாகிராம் சேனல் இருக்குது ஓகேவா. அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஜாயின் கேட்கும். ஜாயின் கொடுத்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஸ்டிக்கரும் லிங்க்கும் இந்த சேனலில் வந்துடும் மக்களே. இப்போ நம்ம வாட்ஸ்அப் சேனல் வச்சுருக்கோம்ல, அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணிடுவோம். இதுக்கு மேலே அப்டேட்லாம் நம்ம இன்ஸ்டாகிராம் சேனல்ஸில் வரும். அதில் உங்களுக்கு இந்த ஸ்டிக்கரோட டீட்டெயில், இதோட சீட் கோட்ஸ், அப்புறம் அந்த லிங்க் எல்லாமே A to Z உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஒரு லிங்க்கை பின் பண்ணி வச்சுருவேன், இன்ஸ்டாகிராம் லிங்க்கு. இல்லைனா லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு தனியாகவே செப்பரேட்டாக இது பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ லைக் பண்ணியிருக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் ஓகேவா. அப்போ தான் உங்களுக்கு லிங்க் வரும். ஸோ அப்புறம் லிங்க் கிளிக் பண்ணிட்டு நம்ம இன்ஸ்டாகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி நம்ம மெயினாக நம்ம இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிடணும் ஓகேவா. அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வரும். ஸோ வந்த உடனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபஸ்ட்டு லோட் பண்ணிட்டீங்களா, அடுத்தது காரையும் லோட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா
ஸோ அதே ஸ்டெப்பு பட் சீட் கோட் இது டிஃப்ரெண்ட்டு. ஸோ இது எல்லாமே தெளிவாக உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் சேனல் அனுப்பிச்சி விட்ருவேன். ஸோ லிங்கை கிளிக் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இன்ஸ்டாகிராம் சேனல் ஃபாலோ பண்ணிடுங்க. மெயினாக ஃபாலோ பண்ண மட்டும் தான் உங்களுக்கு இந்த ஸ்டிக்கர்லாம் வரும் நம்ம இன்ஸ்டாகிராம் சேனலில். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டிக்கர் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு நான் இன்ஸ்டாகிராம் ஜாயின் பண்ணாலே உங்களுக்கு ஸ்டிக்கர்லாம் வந்துடும். அது சேவ் பண்ணிக்கோங்க. அப்புறம் சொல்கிற சீட் கோடு அப்படியே போட்டு அழகாக நீங்கள் லோட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இந்த பார்த்தீங்கன்னா மெயினாக இதில் வந்து ஸ்பைடர்மேன் கார் வந்து சூப்பராக இருக்கும். அது இந்த டிஃபெண்டருக்கு வந்து ரேஞ்ச் செம்மையாக இருக்கும் மக்களே. ஓகே, அதை நான் பொண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த கருப்பு கலர் ஸ்டிக்கரு. ஸோ பட் இந்த ஸ்டிக்கரை மாற்றி கார் ஓட்டினீங்கன்னா செட் ஆகாது. நான் சொல்கிற ஸ்டிக்கர் எந்த காருக்கோ அந்த காரை மட்டும் தான் விடணும், இல்லைன்னா உங்களுக்கு வந்து செட் ஆகாது. ஓகேவா? ஸோ அது இந்த காரில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் ஸ்பைடர்மேன் ஸ்டிக்கரை போட்டு இந்த லைட்டை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா சாமி அப்படி இருக்கும், வேற மாதிரி இருக்குல்ல. ஸோ பார்க்கவே கொஞ்சம் பங்கமாக இருக்குது. ஸோ அடுத்தது கடைசியாக நம்ம ஜிடிஆர் கார்டையும் நம்ம மாடிஃபை பண்ணிடலாம். ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவை முடிச்சிடலாம் மக்களே. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இதை கரெக்டாக யூஸ் பண்ணி நீங்கள் கேமில் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படியே காமிச்சா போயிடுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கரெக்டாக நான் எப்படி பண்ணுறேன்னா அதே மாதிரி பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாமே உங்களுக்கு நான் கிளியர் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஜிடிஆர் காரையும் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணியாச்சு, வீடியோ ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஓவராலாக நம்ம ஸ்பைடர்மேன் ஹவுஸ் ரெடி. ஸோ இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் இதோட. டாடா பை பை, see you guys.